அனைவருக்கும் வணக்கம். பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ராவணனிடம் இருந்து ஞானத்தை நாம பார்க்க போறோம். அதாவது தியானத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு தியானியும் நாம் ராவணனிடமிருந்து முக்கியமான சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஒரு தியானி எந்த ஒரு நபரும் 10 மாதத்தில் அபரிமிதமான வரங்களையும் ஆத்மலிங்கத்தையும் தியானத்தின் மூலம் பெற முடியும் என்பதை இவரோட ஞானத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி ஆத்மலிங்கம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த தியானத்திற்கு வந்த பிறகு நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, நமக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்ற கடவுளை நம்மால் உணர முடியும். தீவிர தியானத்தின் மூலம் நமக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்ற கடவுளை உணர்வதையே ஆத்மா என்ற கடவுள் தான் நமக்கு ஆத்மலிங்கமாக அவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவரோட நம்முள்ளேயே நாம் திளைத்திருக்கும் போது, அதாவது நமக்குள்ளே நம்மை உணர்ந்து நம்முள்ளே திளைக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம சக்தி எவ்வளவு அபரிமிதமா வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணமா சொல்றது என்னன்னா, தன்னுள்ளேயே தான் திளைத்து இருக்க ஆரம்பிக்கும் போது 10 தலைகளுக்கு மாஸ்டர் ஆனாரு அப்படிங்கிறாங்க. அந்த 10 தலைகளுக்கு மாஸ்டர் அப்படிங்கிறது அவரு அந்த தலைகளை அவர் தன்னோட அவரு சொல்லியிருக்காங்க. அந்த 10 தலைகள் என்பது 10 கலைகளையும் சில நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 10 கலைகள் என்பது மனோத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அதுக்கப்புறம் அரசியல், இசை, வானசாஸ்திரம், இலக்கியம், விஞ்ஞானம், ஜோதிடம். இப்படி 10 கலைகளையும் 10 வித தலைகளா நம்ம ஒரு சில நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இவர் இன்னும் சில நூல்கள்ல 6 சாஸ்திரங்களும் 4 வேதங்களையும் 10 தலைகளுக்கு ஒப்பிடுறாங்க. இன்னும் ஒரு சில நூல் குறிப்புகள்ல 10 குணங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது காமம், மதம், அகங்காரம், மோகம், லோபம், குரோதம், மாத்சரியம், ஜடாதா, கிரினா மற்றும் பயம். இப்படி 10 குணங்களையும் இந்த 10 தலைகளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட இந்த 10 குணங்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விவரமா பார்ப்போம். இந்த 10 தலைகளை ஃபர்ஸ்ட் அந்த குணங்கள்ல ஃபர்ஸ்ட் காமம். ராவணன் சீதை மேல் கொண்டிருந்த காமத்தை குறிப்பிடுறாங்க. அடுத்து மதம். எத்தனையோ சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்றறிந்தாலும் தன்னை விட யாரும் மிஞ்சியவர் இல்லை என்ற ஆணவம் தான் இவருக்கு மதமாக மாறியது. அகங்காரம் அப்படிங்கிறது தன்னை விட தன்னுள்ளே அவர் கொண்டிருந்த அகங்காரம் மற்றவர்களுக்கு அவரை தவறானவராக காட்டியது. அதுக்கப்புறம் மோகம் அப்படிங்கிறது அதாவது அளவில்லாத மோகத்தால் எந்த நிலைக்கு வேணாலும் செல்ல முடியும். அதாவது அவற்றை அடைவதற்கு, அந்த மோகத்தை அடைவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் செல்ல தூண்டியது அவரோட அந்த மோகம் அப்படிங்கிறது. லோபம் அப்படிங்கிறது தன் நிலையை மறந்து அவரோட பேராசையின் காரணமாக அனைத்து நீதி நெறிகளையும் மறந்து சீதையை கடத்த தூண்டியது அந்த லோபம் அங்கிடு பேராசை. அதுக்கப்புறம் குரோதம். எந்த ஒரு தான் விரும்பி அது கிடைக்கவில்லை அப்படிங்கிறப்போ அவரோட கோபம் அவரோட அழிவுக்கே காரணமாச்சு, அந்த குரோதம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மாத்சரியம். மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் அனைத்து அபரிமிதமான செல்வங்களையும் தனக்கே வேண்டும் என்ற ஆவலில் அவர்களை துன்பப்படுத்தியதை குறிக்கிறது. தான் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு அவர் இருக்காங்க அப்படிங்கிறது குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஜடாதா அப்படிங்கிறது மற்றவர்களோட உணர்வுகளை பற்றியே கவலைப்படாம
அவங்களோட நலனை பற்றியே கவலை கொள்ளாம தன்னோட நலன்லையும் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறதான் இந்த ஜடாதா அப்படிங்கிறது. கிருணா அப்படிங்கிறது வந்து யாரு தன்னை எதிர்த்து பேசினாலும் செயல்பட்டாலும் அவங்கள அப்படியே அடக்கி வைக்கிறது தான் கிருணா அப்படிங்கிறது. பயம் அப்படிங்கிறது தனக்கு சொந்தமானதையும் தனக்கு விரும்பியவற்றையும் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக எவ்வளவு பாவங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு பாவங்களையும் செய்யறத இந்த பயம் அப்படிங்கிற குணம் காட்டுது. அதாவது 10 தலைகள் வந்து இந்த மாதிரி குணங்களையும் அவரோட குணங்களால இத எடுத்து கூடுறாங்க. அதுக்கப்புறம் ராவணனோட ஞானம் வந்து மிக அபரிமிதமான ஞானத்துல இருந்தாங்க. அவர் ஆயக்கலைகள் 64லையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராகவும் மிகப்பெரிய ஞானியாகவும் இருந்திருக்காரு. அதுல அவர் முக்கியமா நிறைய மருத்துவ நூல்கள் அவர் நமக்கு தெரிஞ்சு 27 நூல்கள் எழுதியிருக்கிறதாகவும் அதுல முக்கியமா நிறைய மருத்துவ நூல்கள் அவர் எழுதியிருக்கிறதாகவும் அந்த அந்த மருத்துவ நூல்களை வச்சுதான் இந்த காலகட்டத்துல இருக்க ஆயுர்வேதம், சித்தா, யுனானி அப்படிங்கிற எல்லா மருத்துவ முறைகளுக்கும் இந்த நூல்கள் வந்து முக்கிய முன்னுதாரணமா இருந்திருக்கு. இத பார்த்துதான் அவங்க பல மருந்துகளை தயாரிச்சுக்கிட்டு இப்பயும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமான நூல் வந்து அதாவது ராவணனோட ஞானம் வந்து பக்தியில மட்டும் இல்ல, இசை ஞானத்திலையும் மிகவும் அபரிமிதமான கலைகள்லையும் அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். முக்கியமா மருத்துவ நூல்கள்ல குறிக்கப்படுவது என்னன்னா நாடி பரீட்சான்ற ஆயுர்வேத நூலும், அப்புறம் அர்க்க சாஸ்திரா அப்படிங்கிற நூலும் மெயினா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி குமார தந்திரேயா அப்படிங்கிற நூல் வந்து முக்கியமா குறிப்பிடணும்னா பெண்களுக்கு ஏற்படும் உபாதைகளும் அதற்கு தீர்வான மருந்துகளையும் இந்த குமார தந்திரேயா அப்படிங்கிற நூல்ல மிக நுட்பமா எழுதியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குமார தந்திரேயான்ற நூலுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரோட மனைவி மண்டோதரி கர்ப்பம் தரித்தப்ப அந்த பெண்களுக்கே உரிய அந்த கஷ்டங்களையும் அவங்க பிரசவ அதாவது ஒரு குழந்தை ஜனிச்சதுல இருந்து பிறக்கிற வரைக்கும் அந்த தாய்மைக்கு உரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்காகவே எழுதியதாக இந்த நூல்ல குறிப்பு இருக்கு. அதாவது எந்தவித நோய்க்கும் அதற்குரிய மருந்துகளையும் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற குறிப்புரையும் இவர் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராவணனோட கட்டடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரும் பேசப்படுற ஒண்ணு. அதாவது ராவணன் வந்து இலங்கையில தன்னோட கட்டடத்தை எப்படி அமைச்சான்னா சிகரியா என்ற மலை மேல, அது வந்து ஒரு 660 அடி உயரமான மலையில அவரோட கோட்டையை நிர்மாணிச்சாராம். அந்த கோட்டை பெரிய மலைகளை ஃபுல்லா தகர்த்து எரிஞ்சு பல ஆயிரம் வருஷங்களா அந்த கோட்டையை நிர்மாணிச்சா. அது பூரா தங்கத்தாலான கோட்டையாம். அந்த கோட்டைக்கு வெளியே மதில் சுவர்கள் வெளியே வந்து எந்த ஒரு எதிரியாலையும் அந்த கோட்டைக்குள்ள போக முடியாத அளவுக்கு அவர் நிர்மாணம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு தெரியுது. இந்த உண்மையிலேயும் ராவணனோட கோட்டையை வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சு முந்தி காலத்துல நம்ம இந்தியால இருக்க மதில் சுவர்களுக்கு வெளியே அகலிகைன்னு இருக்கும். அந்த அகலிகைக்கு கீழே நிறைய தண்ணி பிடிச்சிருப்பாங்க, அதுல நிறைய முதலைகளை விட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு எதிரியே வந்தாலும் அந்த தண்ணியை தாண்டி மதில் சுவருக்கு ஏறுறப்ப அந்த முதலைகளால அவர்களுக்கு ஆபத்து இருக்கும். ஆனா ராவணனோட கோட்டை வந்து வெறும் மூலிகை செடிகளாலேயே மதில் சுவரை சுற்றியும் அகலிகையா அமைச்சிருந்தாங்களாம். அந்த மூலிகையோட அந்த பலம் என்னன்னா ஒரு எதிரி வந்து அந்த மூலிகையை தாண்டி அந்த மதில் சுவருக்கு போறதுக்குள்ளேயும் தன் நினைவையே இழக்கிற அளவுக்கு அந்த மூலிகையோட வீரியம் இருந்ததாம். அவர் என்ன செய்யறோம் அப்படிங்கிற மனநிலையே மறக்கிற அளவுக்கு அந்த மூலிகைக்குரிய பவர் அதை தெரிஞ்சு அது பூரா அவரு அந்த கோட்டையை சுத்தி நிர்மாணிச்சிருக்கிறதா சில நூல்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அறிவுடைய அவ்வளவு ஞானியான அவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனையில
அவரு அந்த கோட்டையை நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து அவரு பிறக்கிற காலத்திலேயே தான் ராமரும் ராவணனும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. அப்ப அவர் ராவணன் வந்து ராமரை மறைமுக குருவாகவே அவர் ஏத்துக்கிட்டாரு. அந்த குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை அவரு கரெக்டா அவருக்கு தெரிஞ்சாலும் கூட அவரோட அந்த தியான பிறப்போட பணிய அவர் வெற்றிகரமா அவர் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஆனா ராவணன் வந்து தன்னோட ஆன்ம ஞானத்தை எல்லாம் மறந்து இந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கிற அந்த 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 10 வித குணங்களோட ஆசையினாலையும் அந்த அரிசட் வர்க்கத்துல 6 குணத்தினாலையும் தன்னோட நிலையவே மறந்து, இவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் தன்னோட நிலையவே மறந்து அவன் வந்து தன் சுயநலமாகவே வாழ ஆரம்பிச்சு மற்றவர் தான் சுயநலத்துக்காக மற்றவர்களோட அந்த பாவம் புண்ணியம் எதுவுமே பார்க்காம அவர்களை கொடுமைப்படுத்தியத அந்த அந்த காரணத்துக்காகவே தான் ராமரால இவரு இது உயிரை விடுற நிலைமைக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. அதாவது கொல்லும் நிலைக்கு வந்துடுறாரு. அந்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிருச்சு ராமருக்கு. இந்த ராவணேஸ்வரன் கட்டாயம் அழிஞ்சாதான் இந்த பூமி நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவரோட குணங்களே அவரை இவ்வளவு ஞானவானா இருந்தாலும் கூட அவரை இந்த மாற்றத்துக்கு கொண்டு வருது. ஆனா இந்த போர் அந்த சீத்தையை கவர்றது அந்த மாதிரி இருக்கிறப்ப கடைசி நேரத்துல அவர் போர் புரியணும். அந்த போர்ல வந்து 10 நாள் போர் முடிஞ்சு அவர் கடைசி இறக்கும் தருவாயில இருக்கிறப்ப கூட ராவணனோட ஞானத்தை புரிஞ்சுகிட்ட ராமர் வந்து தன்னோட தம்பி லக்ஷ்மணனை அவர் ராவணேஸ்வரன்ட்ட போய் நீ ஞானத்தை கத்துக்கிடணும், அவரோட அந்த கல்வி அவர் என்ன விஷயத்த அவர் அவர்கிட்ட போய் போதனையை வாங்கிக்கிடணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறாரு. லக்ஷ்மண் நேரா வந்து ராவணனோட தலைப்பக்கத்துக்கு போறப்ப நிறுத்தி ராமர் வந்து எந்த ஒரு நம்ம ஞானத்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க வந்து நம்ம அதாவது குரு சிஷ்யா அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் அது நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது ராவணன் வந்து உனக்கு இப்ப போதனையை கொடுக்க போற குருவா இருக்காரு. அவர் என்னதான் அசுரரா இருந்தாலும் அவரை மாதிரி ஞானி யாரையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ காலடியில இருந்துதான் அவரோட ஞானத்தை நீ பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப லக்ஷ்மணன் போய் அவரோட காலடி கிட்ட இருந்து அந்த ஞானத்தை போதனைய கேக்குறாங்க. அதுல 3 விஷயத்த சொல்றாங்க. அதாவது எதையும் தாமதிக்காத முதல் விஷயம். 2வது எதிரியை குறைவாக மதிப்பிடக்கூடாது. 3வது தனக்குள் இருக்கும் ரகசியத்தை யாருக்கும் பகிரக்கூடாது அப்படிங்கிறது. முதல் விஷயம் வந்து எதையும் தாமதிக்காதே அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னாலும் அதை உடனே நம்ம செஞ்சிடணும், அதை யோசிக்க கூடாது அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 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 கருத்து வந்து எதை குறிக்குதுன்னா, அதாவது ராமரை பற்றி முற்றிலுமே தெரியாம அவரு எதிர்பார்க்காத நேரத்துல அவர் இல்லாதப்ப வந்து சீத்தையை கவர்ந்துட்டு போனது இவரோட தப்பு. அடுத்து வந்து எதிரியை குறைவா எடை போடக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இவர் பிரம்மன்ட்ட வர வாங்குறப்ப மனிதர்களையும் வானரங்களையும் குறிப்பிட்டு சொல்லாம, அதாவது இவங்க எல்லாம் நம்மளை விட சாதாரணமானவங்க அப்படிங்கிற நினைப்புல அவங்கள குறிப்பிடாம அவரு அந்த வரத்தை வாங்குறதுனால அதனோட விளைவுதான் அவரோட மரணத்துக்கு ராமர் வந்து மனித வடிவிலையும் அவருக்கு துணையா இருந்த வானரங்களும் சேர்ந்து அவரை அழிவுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி 3வது வந்து தன்னோட ரகசியத்தை யாரிடம் சொல்லாதே அப்படிங்கிறது என்னன்னா, தன்னோட இந்த வரத்தை வாங்கின ரகசியத்தை வந்து தன்னோட தம்பி விபீஷணன் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த விபீஷணன் வந்து தன் அண்ணன் வந்து தப்பான நோக்கத்துல இந்த சீத்தையை கவர்ந்துட்டு வந்தத அவர் எடுத்து சொல்லியும் கேட்காததுனால அவர் வெளியே வந்து ராமனோட சேர்ந்து அவரோட அந்த அந்த நோக்கத்தை அவரோட ரகசியத்தை ராமர்கிட்ட சொன்ன பிறகுதான் ராவணனை வீழ்த்த முடிஞ்சது அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது என்னதான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அந்த தப்பு அப்படிங்கிறப்ப
அதை எதிர்த்து கேட்கிறப்ப இவரால தாங்கிக்க முடியல. அந்த 3 இந்த போதனையத்தான் இவர் லக்ஷ்மணர்கிட்ட சொன்னதா சொல்லி இருக்கு இந்த நூல் குறிப்பு வந்து. அதுக்கப்புறம் இத நாம தியானத்தின் மூலமா நம்ம எப்படி முக்கியத்துவம் அப்படி முன்னேற்றத்துக்கு வந்து பெரிய தடையாக இருக்கும். 2வது வந்து தெளிவு என்பது நம்மளோட முக்கியத்துவத்துக்கு ஒரு சர்வாதிகாரியா விளங்குது. அதாவது சுய சுய முக்கியத்துவம் மற்றும் தெளிவு குறித்து நம்ம விழிப்புணர்வோடு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது தெளிவு அப்படிங்கிறது அறகுறை ஞானம். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஞானத்துல நம்ம யாருமே இருக்க முடியாது. நாம பிறந்து இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் இறக்கும் நம்ம இந்த பூமியை விட்டு போற வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு செகண்டும் பாடத்தை கத்துக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இந்த நூல் கருத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது ராவணனோட குணங்கள் எவ்வளவு மேன்மையா இருந்ததோ அவ்வளவு மேன்மையிலையும் அவரோட அந்த அந்த குணம் வந்து தப்பான குணங்களால அவரோட அந்த ஆணவத்தினாலதான் அவர் இவ்வளவு விளைவுகளை சந்திக்க முடிஞ்சது. அதாவது நாம சாதாரண மக்கள் தியானியா இருந்தாலும் கூட நமக்குள்ள இருக்க அந்த அரிசட் வர்க்காங்கிற அந்த 6 குணங்களை வந்து நம்ம எப்பயுமே யோசிச்சுக்கிட்டு விழிப்புணர்வோடையவும் அந்த குணங்கள் வராம நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட கடமையா நம்ம எப்பயுமே நம்ம சத்திய வாக்கா நம்ம நினைச்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் எந்த எந்த எல்லைக்கு போனாலும் கூட நம்மளோட அந்த குணங்களை வந்து நாம விழிப்புணர்வோட கவனிச்சு அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த ராவணனோட ஞானத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நான் இந்த ராவணனோட ஞானத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நீங்க எல்லாரும் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த இந்த விஷயங்கள் வந்து. தேங்க்யூ மாஸ்டர்.